மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்ஐஎஸ் அகாடமி. நீங்க அவளோட எதிர்பார்த்திருந்த திருக்குறள் தொடர் தான் நம்ம இப்போ ஆரம்பிக்க போறோம். இந்த தொடரோட பேர் என்னன்னா உலக பொதுமறை. சரிங்களா? இந்த உலக பொதுமறை தொடரில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 6வது முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள திருக்குறளை படிக்க போறோம். திருக்குறள், அதோட பொருள், அந்த பர்டிகுலர் திருக்குறள்ல ஸ்கூல் புக்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்ற அந்த கொஸ்டின்ஸ், இதுதான் நம்ம பார்க்க போற பேட்டர்ன். சரிங்களா? இப்போ தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த திருக்குறள்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒன்று, கண்டிப்பான ஒரு போர்ஷன். அதுவும் இல்லாமல் நீங்கள் நல்லா ஃபுல் மார்க் எடுக்கக்கூடிய ஒரு போர்ஷனும் இந்த ஒரு பர்டிகுலர் திருக்குறள்ன்ற பகுதி. சரிங்களா? இப்போ உலக பொதுமறை தொடரில் முதல் நாளுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் 6ஆம் வகுப்புல இருக்க திருக்குறளை படிப்போம். அதில் முதல் 5 திருக்குறள் நம்ம படிப்போம். சரிங்களா? கடவுள் வாழ்த்து அப்படின்ற ஃபர்ஸ்ட் திருக்குறள் இருக்கு நமக்கு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்ற குறள். இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம். அதாவது இப்போ நம்ம தமிழ் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஆன்றதான் தொடக்கம். அதே மாதிரி இந்த உலகத்தோட தொடக்கம் வந்து ஆதிபகவன் அப்படின்றதான் இந்த குறளோட விளக்கம். சரிங்களா? இது ரொம்ப சிம்பிளான குறள், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு குறள் தான். அதனால டைரக்டா நம்ம புக் பேக் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் குறள், அதுக்கப்புறம் அந்த குறளோட விளக்கம், அதுக்கப்புறம் அதுக்கு புக் பேக்ல அந்த பர்டிகுலர் குறள்ல என்ன கேட்டிருக்காங்கன்றது. என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, எழுத்துக்களுக்கு தொடக்கமாக அமைவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எழுத்துக்களுக்கு தொடக்கமாக அமைவது எது? அகரம், ஆன்ற அந்த எழுத்து. அதனால விடை என்னன்னா அகரம் அப்படின்றது. இரண்டாவது குறள் வான் சிறப்புல இருக்கு. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்ளின்று உடற்றும் பசி. அதாவது திருக்குறள் வாசிக்கிறப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் 3 சீரை ஃபர்ஸ்ட் வாசிக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு 4வது சீர், அதுக்கப்புறம் அடுத்த அடியில் இருக்க 3 சீர் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி படிச்சீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஒரு நல்லா இருக்கும், பொருளும் நல்லா புரியுற மாதிரி இருக்கும். இந்த குறளோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை வந்து சரியான நேரத்தில் பெய்யணுங்க. மழை சரியான நேரத்தில் பெய்யலைன்னா, இப்போ நமக்குலாம் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு பொறுத்தளவுக்கு விவசாயன்றது ஒழுங்காக நடக்காது, நம்ம வந்து பசியால் வாடுவோம். சரிங்களா? அதே மாதிரி சரி, இந்த காடு இந்த மாதிரி அங்கே இருக்க உயிரினங்களுக்கும் மழைன்றது பெய்யலைன்னா அவங்களும் என்ன சொல்றது, பசியில வாடுவாங்க. அதனாலதான் இந்த உலகத்துல இருக்க எந்த ஒரு உயிரா இருந்தாலும் மழை வந்து சரியான நேரத்துல பெய்யணும். சரியா பெய்யலைன்னா அனைவரும் பசியால வாடுவோன்றதான் இந்த திருக்குறளோட பொருள். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்ளின்று உடற்றும் பசி. இந்த பர்டிகுலர் திருக்குறள்ல புக் பேக்ல இந்த கொஸ்டின்ஸ் கேட்கல. அதனால நம்ம குறள், அதோட பொருள் மட்டும் உணர்ந்துட்டு அடுத்தது போறோம். அடுத்தது வான் சிறப்புல இருக்கு. இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது என்னன்னா, ஸ்கூல் புக்ல இது ஒரு மனப்பாட குறள். சரிங்களா? கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை அப்படின்றது இந்த குறள். இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மழை வந்து சில நேரம் பாத்தீங்கன்னா சரியான நேரத்துல போய் பேயாம வந்து நம்மளை வந்து கஷ்டப்படுத்துது. சில நேரத்துல சரியான நேரத்துல பேஞ்சு நம்மளை வாழ வைக்கிறது மழை தான். இப்போ மழையை பொறுத்தளவுக்கு 2 விஷயம் சொல்றாரு. ஒண்ணு என்னன்னா, சரியான நேரத்துல பேஞ்சு நம்மளுக்கு வந்து வாழ வைக்குது, உணவு கொடுக்குது, நம்ம வாழ்றதுக்கு ஆதாரமா இருக்குது அப்படின்ற ஒரு செக்ஷனும், இன்னொரு சைடு பார்த்தோம்னா அது வந்து சரியான நேரத்தில் பெய்யாம நம்ம கஷ்டப்படுத்துது அப்படின்றத 2 வெவ்வேறு ஆங்கிள் மழையை பத்தி சொல்லியிருக்காரு. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை அப்படின்றது இதோட பொருள். சரிங்களா? அதுக்கப்புறம் நீர்த்தார் பெருமையில 4வது திருக்குறள் இருக்கு. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் அப்படின்றது. இது ரொம்ப அருமையான ஒரு குறளுங்க, ரொம்ப ஒரு மோட்டிவேஷனான ஒரு குறளும் கூட இது. அதாவது பெரியவங்க, அது மேன்மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க என்னன்னா ஒரு முடியாத செயலை கூட அழகா முடிச்சிருவாங்க. ஆனா வந்து இந்த சிறியவர்கள் சொல்றவங்க வந்து செய்யக்கூடிய முடியக்கூடிய விஷயம் கூட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த குறளோட பொருள். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறிய செயற்கரிய செய்கலாதார் அப்படின்றது இது. சரிங்களா? இப்போ இதுல புக் பேக்ல கொஸ்டின் கேட்டிருக்க கொஸ்டின் என்னன்னா, இந்த குறள்ல இருக்க எதுகை மூனை என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது எதுகைனா என்ன, ஃபர்ஸ்ட் மூனைனா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். பொதுவாக தமிழ் மீடியம்ல இருக்கிறவங்களுக்கு அழகா தெரிஞ்சிருக்கும். இங்கிலீஷ் மீடியம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், எது எதுகை எது மூனைன்ட்டு. இப்போ ஒன்றும் இல்லை, எது கை. சரிங்களா? கைன்ற அந்த வார்த்தை வருதா, கை நமக்கு எத்தனை கை இருக்கு? 2 கை இருக்கு. அப்படின்னா ரெண்டாவது ஒரு வார்த்தையில 2வது எழுத்து இருக்கு இல்லையா, 2வது எழுத்து ஒன்னா வந்துச்சுன்னா அது எதுகை. சரிங்களா? இப்போ இங்க செயற்கரிய அப்படின்றதுல யா இருக்கு, இங்கேயும் செயற்கரியில 2வதுலயும் யா இருக்கு. அப்போ இது ரெண்டுமே வந்து எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. மோனைங்கிறது வந்து முதல் எழுத்து ஒன்னா இருந்துச்சுன்னா அது வந்து மோனைன்னு சொல்லுவாங்க. மோ மூ மோ மோன்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அப்போ முதல்ன்ற வார்த்தை ரெண்டுமே ஒரே மாதிரி இடத்துல அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எது கை, கைன்றது 2 கை நமக்கு இருக்கும், அதனால 2வது வார்த்தை அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த திருக்குறளை பாருங்க. இந்த திருக்குறள் இருக்க எது என்னன்னா, இந்த செயற்கை ஃபர்ஸ்ட் அடி இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் அடியில ஃபர்ஸ்ட் சீர் ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து செய்ய யா வந்திருக்கு. அதே மாதிரி செகண்ட் இதுலயும் ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து செய்ய யா வந்திருக்கு. அப்போ இது 2 எதுகை. அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், இந்த செய்வார் செய்கலா அதுலயும் பாத்தீங்கன்னா 2வது இருக்கும். இந்த
செய்கலா இது ரெண்டுமே வந்து எதுகை. இதுக்கு ரெண்டு இது ரெண்டு எதுகை, இதுக்கு ரெண்டு இது எதுகை அப்படின்னு சொல்லலாம். மோனை மோனை என்னன்னா முதல் எழுத்து ஒன்றா வரணும். முதல் எழுத்து பாருங்களேன், இங்கே சே, இங்கே சே, அதுக்கப்புறம் இங்கே சி, இங்கே சே, இங்கே சே. அதனால் சார் சிங்கிறது வந்து சே ஒன்றும் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் வந்து ஒரு செட் இருக்குது. ஒரு செட்டுலாம் ஒரே மாதிரி இருக்கணும் இருந்தால் அது வந்து மோனை. அதுக்கப்புறம் ஒரு சிலதோட ஒரு வந்து ஒரு செட்டுன்னு சொல்லுவாங்க, ஒற்றுமையாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்தால் கண்டிப்பாக அது மோனை தான். அது என்னன்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது இந்த சே, இங்கே இருக்க ரெண்டாவது இருக்க சே, அதுக்கப்புறம் ரெண்டாவது அடியில் இருக்க ஃபர்ஸ்ட் சே, ரெண்டாவது சீர் சே, இதெல்லாம் இருக்குது. செயற்கரிய, செய்வார், செயற்கரிய, செய்கலா, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த சீன்றது மட்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது இருக்குது. அதாவது இந்த ஆ, ஆ, ஐ, ஔ இதெல்லாம் ஓரினம். சரிங்களா? இ, ஈ, ஏ, ஏ இதெல்லாம் ஓரினம். உ, உ, ஓ, ஓ இதெல்லாம் ஓரினம். இப்போ பாருங்களேன், சான்றதை எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சி, சி, சே, சே. சரிங்களா? இது எல்லாமே ஓரினம் தாமா. அதனால இந்த சே கூட இந்த சியும் வந்து ஓரினம் தான் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் இந்த உயிர் இருக்கு இல்லையா, இந்த உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிரெழுத்தின் மோனை அப்படின்றத மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதுல எந்த எழுத்து போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா? பொதுவாக அந்த ஒரே மாதிரி இருக்கிறத எடுத்து எழுதிருங்க. அதுக்கப்புறம் அதோட சார்ந்தது ஏதாவது இருந்துச்சுன்னா அது அதோட செட்டா இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்கு மட்டும் அந்த வாய்ப்பாடம் பயன்படுத்திங்க. இதை தாண்டி எதுகையில சீர் எதுகை, சீர் மோனை, அடி எதுகை, அடிமோனை இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. அந்த இதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்ததில் புக் பேக்ல கேட்கறப்ப பார்த்துக்கலாம். இப்போ எதுகை மோனைன்றது மட்டும் கேட்டிருக்காங்க, அதனால எதுகை மோனை மட்டும் பார்க்குறோம். எதுகைனா என்னது? கை. ரெண்டாவது இது ஒன்றா வந்துச்சுன்னா அது வந்து எதுகை. மோனை வந்து முதல் இது ஒன்றா வந்துச்சுன்னா அது மோனை. அந்த முதல் இது ஒன்றா வரதுலையே இந்த மாதிரி ஒரு செட்டுன்னு இருக்கு. ஒரே எழுத்து வரதை சார்ந்து அதோட சார்ந்த எழுத்துலையும் இந்த மாதிரி ஒரு செட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ வந்து ஆ, ஆ இந்த இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதில் வந்து போட்டு பார்த்துருங்க. இப்போ சாருன்னு வச்சுக்கோங்களேன், இச்சு ப்ளஸ் ஆ, சா, சா, அப்புறம் சை, சௌ அப்படின்றதெல்லாம் நீங்கள் அதை போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் ஐந்தாவது குறள் என்னன்னா மகட்பேரில் இருக்கு. தமிழ்ந்தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது அப்படின்றாங்க. அதாவது என்னன்னா இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் அப்பாவோட நீங்கள் வந்து ஒரு அறிவுடையவராக இருந்தீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு பெருமை. ஒரு நாலேஜபிள் பர்சன், ஒரு டேலண்டட் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்கள் அப்பாவோட நீங்கள் வந்து அறிவாளியாக இருக்கிறப்போ உங்கள் அப்பாவுக்கு அது பெருமை. உங்களோட பையன் வந்து உங்களோட அறிவாளியாக இருக்கிறப்போ உங்களுக்கு அது பெருமை. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு உயிரினமாக இருந்தாலும் ஒவ்வொரு பர்சன் நம்ம மனிதர்கள் இருந்தாலும் அவங்களோட அடுத்த வர ஜென்ரேஷன் வந்து அறிவாளியாக இருக்கிறப்போ அவங்களுக்கு அது பெருமையாக இருக்கும் அப்படின்றதான் இதோட பொருள். தம்மை விட தம் மக்கள் அறிவுடையர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி அப்படின்றாங்க. இப்போ புக் பேக்ல இந்த சார்ந்த கொஸ்டின் என்னன்னா மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது அப்படின்னு கேட்குறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ வந்து ஊக்கமின்மை, ஆப்ஷன் பி வந்து என்னதுன்னா அறிவுடைய மக்கள், சி என்னன்னா வன் சொல், டி வந்து என்னன்னா சிறிய செயல். அப்போ இதுல என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அறிவுடைய மக்கள். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது என்னதுன்னா அந்த குறளை பொறுத்தளவுக்கு அறிவுடைய மக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அறிவுடைய மக்கள். ஸோ இதாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து முதல் 5 திருக்குறள் பார்த்தோம். இந்த ஃபர்ஸ்ட் திருக்குறள் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, எழுத்துக்களுக்கு தொடக்கமாக அமைந்தது எது? அகரம். செகண்ட் திருக்குறளையும் தேர்ட் திருக்குறளையும் எந்த ஒரு கொஸ்டின் கேட்கல. 4வது திருக்குறள்ல எதுகை மோனை பற்றி கேட்டிருந்தாங்க. எது கை, கைன்னு அதனால ரெண்டாவது எழுத்துலாம் ஒன்றா இருக்கணும். மோனை, முதல் எழுத்துலாம் ஒன்றா இருக்கணும். அதை செட்டு இந்த இதை அப்படியே பாஸ் பண்ணி இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மனப்பாடம் பண்ணுறது கூட ஒரு நான் என்ன யூஸ் பண்ணேன்னா ஆ, ஆ, இ, இ, உ, உ, அதுக்கப்புறம் இங்கே நடுவில் ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ இப்படின்ற அந்த ஆவே எழுதுறப்போ அந்த ஆர்டரில் எழுதி நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ எதெல்லாம் ஓரினம் எதெல்லாம் இல்லை அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து 5வது குறளில் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுலனா அறிவுடைய மக்கள். அவ்வளோதாங்க. 3 கொஸ்டின் இதில் இருக்குது. இந்த 3 கொஸ்டினும் எக்ஸாமில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஏன்னா புக் கொஸ்டின்றனால. சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. அனைவரும் SIS அகாடமியோட இணைந்திருங்கள், உயர்ந்திருங்கள். நன்றி, வணக்கம்.